நீங்க 3 கல்யாணம் செஞ்சவரா இல்ல உங்க குழந்தைகளுக்கு வேக்சின் போட மாட்டேன் அடம் பிடிக்கிறவரா அப்படின்னா இனிமே உங்களுக்கு அரசு தரும் உதவிகள் கட் ஆயிடும். பயந்துட்டீங்களா? ஒரு சின்ன ரிலீஃப். அது இங்க இல்ல, வெஸ்ட் பெங்கால்ல. அதான் புதுசா ஆட்சிக்கு வந்த பிஜேபி இப்படிதான் செய்வாங்கன்னு நீங்க சொல்றது கேக்குது. நம்ம மாநிலத்தில் கூட இது போல சில விஷயங்கள் இருக்கு. அதை என்னன்னு பார்க்கணும். வாங்க முதல்ல வெஸ்ட் பெங்கால் மேட்ரு என்னன்னு வியூஸ் நவ் பொலிட்டிக்கல் சேனலில் இந்த அலசல்ல பார்ப்போம். மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிசிக்கு பேர் போன மம்தா அரசை தூக்கி கடாசிட்டு சுவேந்து அதிகாரி தலைமையில ஆட்சிக்கு வந்துச்சு பிஜேபி. வந்ததுமே பல அதிரடி காட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ பழைய லட்சுமி பண்டார் திட்டத்தை ஒழிச்சிட்டு புதிய அன்னபூர்ணா யோஜனா திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. அதில் புகுத்தி இருக்கும் சில ஃபில்டர்கள் தான் இப்ப தேசிய அளவுல விவாத பொருளா மாறி இருக்கு. முதல்ல அந்த கண்டிஷன்கள், அந்த புதிய ஃபில்டர்கள் என்னன்னு பார்ப்போம். 3 அல்லது அதற்கு மேல் திருமணங்கள் செய்து கொண்ட நபர்களுக்கு இனி அரசு நிதி கிடையாது. அரசு பரிந்துரைக்கும் அவசர கால மற்றும் அத்தியாவசிய தடுப்பூசிகளை தங்களின் குழந்தைகளுக்கு போட மறுக்கும் எந்த ஒரு குடும்பத்திற்கும் மாத உதவித்தொகை உடனடியாக ரத்து. தங்களின் குழந்தைகளை அரசு பள்ளியிலிருந்து பாதியிலேயே நிறுத்திவிட்டு குறிப்பிட்ட சில மத வழிபாட்டு கல்வி நிறுவனங்களில் சேர்க்கும் குடும்பங்களுக்கும் இனி நிதி கிடையாது. குறிப்பா இந்தியர் அல்லாத எல்லை தாண்டி வந்த சட்டவிரோத குடியேறிகளுக்கு எந்த உதவியும் கிடையாது. இதன் மூலம் கிட்டத்தட்ட 26 லட்சம் போலி அப்ளிகேஷன்களை ஒரே நாள்ல தூக்கி அடிச்சிருக்கு மேற்கு வங்க அரசு. அது மட்டுமல்ல, ரேஷன் கார்டுகளிலும் புதிய வரைமுறைகளை கொண்டு வந்திருக்கு. கார் வச்சிருக்கிறவங்க, சொந்த வீடு, வீட்டுல ஏசி வச்சிருக்கிறவங்க, 800 சதுர அடி கமர்ஷியல் நிலம் வச்சிருக்கிறவங்க, 5 ஏக்கர் விவசாய நிலம் வச்சிருக்கவங்க யாருக்கும் இனி ரேஷன் பொருட்கள் கிடையாது. அதெல்லாம் இருந்தா அவங்க கார்டு ஆட்டோமேட்டிக்கா நான் பிரையாரிட்டி கேட்டகரிக்கு போயிடும். அதாவது ரேஷன் கார்டை ஒரு அடையாள அட்டையா வச்சுக்கலாம், ஆனா எந்த பொருளும் கிடைக்காது. மக்கள் வரி பணத்துல கொடுக்கிற அரசு நிதிங்கிறது உண்மையான, தகுதியான, அதே நேரம் அரசின் சட்ட திட்டங்களுக்கும் சுகாதார விதிகளுக்கும் கட்டுப்படுகிற இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்றார் முதல்வர் அதிகாரி. அரசோட மெடிக்கல் விதியை மதிக்காம தடுப்பூசியை எதுக்குறவங்களுக்கு எதுக்கு மக்கள் வரி பணம் அப்படின்னு மக்களும் கேட்கறாங்க. ஆனால் இது ஏழைகளுக்கு தீமை, ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை டார்கெட் செய்யும் வாக்கு வங்கி உத்தி அப்படின்னு அல்லறிட்டு இருக்கு சோகால்டு முற்போக்கு செக்கலிரிசம் வழிவந்த எதிர்கட்சி கூடாரம். மற்ற மாநிலங்களிலும் இதே போல அநியாயம் நடந்திருக்கான்னு பாக்குறதுக்கு முன்னாடி அட இது என்னப்பா பொல்லாத திட்டமா இருக்கேன்னு நீங்க நினைச்சா, இல்ல சரியா வச்சாருப்பாரு ஆப்புன்னு நீங்க நினைச்சா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க, மறந்துடாதீங்க. இதே போல உதவி தொகைக்கு எலிஜிபிலிட்டி கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்திலும் ஏதோ ஒரு வடிவில் ஏதோ ஒரு திட்டத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு. அசாம் மற்றும் உத்தரப்பிரதேசத்துல 2 குழந்தைகளுக்கு மேல பெற்றெடுத்தால் அரசு வேலை மற்றும் சில நலத்திட்ட உதவிகள் கிடைக்காது. டெல்லியில 2 பெண் குழந்தைகளுக்கு கல்வி உதவி கிடைக்கும், ஆனா ஆண் குழந்தைகளுக்கு நோ உதவி. அட தமிழ்நாட்டுல கூட வெள்ள பாதிப்பு நிவாரணம் கொடுக்கறதுல கூட சொந்த வீடு இருக்கக்கூடாது, வரி கட்டுற அளவுக்கு வருமானம் இருக்கக்கூடாது, சில பல தகுதிகளை செட் பண்ணிச்சு ஸ்டாலின் அரசு. அதை விடுங்க, எல்லா மகளிருக்கும் உதவி தகன்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தாங்க. வந்துட்டு தகுதி உள்ள பெண்களுக்கு மட்டும்னு அல்வா கொடுத்தாங்க, மறந்து போச்சா? அட மாற்றத்துக்கு வந்த விஜய் அரசு கூட முதலில் எல்லாருக்கும் மாதம் 200 யூனிட் இலவசம்னு சொல்லிட்டு முதல் கையெழுத்திலேயே பல்ட்டி அடிச்சாச்சு. ஆனா இப்படி ஒரு விஷயம், சொல்லப்போன ஆண்களுக்கு எதிரான ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது நம்ம பல பேருக்கே தெரியவே தெரியாது. தமிழ்நாட்டில் 1992 கொண்டு வரப்பட்ட முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்ட விதிகளின்படி ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் அரசு 50,000 ரூபாய் பிக்ஸட் டெபாசிட் செய்யும். ஆனால் பெற்றோரில் ஒருவர் 40 வயதுக்குள்ள கட்டாய கருத்தடை செஞ்சிருக்கணும். குடும்பத்தில் ஆண் குழந்தையே இருக்கக்கூடாது. 2 பெண் குழந்தைகள் இருந்தால் தலா 25,000 வீதம் 2 பெண் குழந்தைகளுக்கும் டெபாசிட் செய்யப்படும். இதற்கும் 2வது பெண் குழந்தை பிறந்து 3 வருடத்துக்குள் கட்டாய கருத்தடை சான்றிதழ் சமர்ப்பிக்கணும். இந்த 2 திட்டங்களிலுமே விண்ணப்பித்த பிறகு 3வதாக ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட நிதி உதவி உடனடியாக ரத்து செய்யப்பட்டுவிடும். இதையே மத்திய அரசு கொண்டு வந்திருந்தா ஆண்குலத்தையே அழிக்க துடிக்கும் ஒன்றிய அரசுன்னு கூப்பாடு போட்டிருப்பாங்க இல்ல? அதே போலதான் இங்கேயும் இந்நாள் வரை மக்கள் பணத்தை எடுத்து மத அப்பீஸ்மெண்ட் அரசியலுக்காக வாரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கு ஆப்பு வச்சிட்டார் அதிகாரி. எல்லாம் சரி, நமக்கு இந்த செய்தியில புரியாத விஷயம் இதுதான். அது என்ன 3 கல்யாணம் செஞ்சுக்கிட்டா உதவி இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க? சட்டப்படி ஒரு கல்யாணம் தானே அலவுடு. ஓ, அவங்களுக்கு மட்டும் 3-4 பண்ணிக்கலான்னு சிறப்பு சலுகை இருக்குல்ல, மறந்தே போச்சு. ஆனா அதிகாரி உண்மையான ஒரு செக்குலர் தலைவரா இருந்தா ஒரு மனைவிக்கு மேல வச்சிருக்கிறவங்க யாருக்குமே உதவி தொகை இல்லைன்னு கொண்டு வந்திருக்கணும். பயந்துட்டார் போல. சரி, மேற்கு வங்கத்தின் இந்த அதிரடி அறிவிப்பு மத வெறுப்பு அரசியலா
இல்லை மக்கள் நலனா? நீங்கள் நினைக்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது வியூஸ் நவ் பாலிடிக்ஸ்.